தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வுக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 4.83% மின்கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி வீட்டு பயன்பாடு, கைத்தறி மற்றும் கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள குடிசைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வழிபாட்டு தலங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்களுக்கான மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்துள்ளன. மின்கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பதிவில், நாடாளுமன்ற தேர்தலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஓயட்டும் என்று காத்திருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரதிர்ச்சியை பரிசளித்திருக்கிறார் என சாடியுள்ள அவர், மக்களை வாட்டி வதைப்பதை திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டது என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மின்கட்டண உயர்வை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மின்கட்டண உயர்விற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், மின்கட்டணத்தை மீண்டும் உயர்த்தி திமுக அரசு தமிழ்நாடு மக்களின் முதுகில் குத்திவிட்டது எனவும், புதிய கட்டண உயர்வு ஏழை மக்கள், தொழில் நிறுவனங்களை கடுமையாக பாதிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன், மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் எனவும், தமிழ்நாடு அரசை இதனை உடனே திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நிர்வாக தோல்வியை மறைக்க பொதுமக்களின் மீது சுமையை ஏற்றும் திமுக அரசின் செயல்பாடுகள் கடும் கண்டனத்திற்கு உரியது என சாடியுள்ள டிடிவி தினகரன், மின்வாரியம் மூலம் மின் உற்பத்தியை பெருக்குவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.